அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது செக்மெண்ட் அன்னைக்கு முடிக்கிறப்ப சொல்லியிருந்தேன். தேர்ட் செக்மெண்ட்டை ஹேட் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹேட் வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒரு டென்ஸ் இருக்குது. அந்த டென்ஸ் அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் அது சென்டென்சஸ்லாம் வருது. அதனால் அதை விட்டுட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. அதனால ஃபஸ்ட்டு இன்னைக்கு தேர்ட் செக்மெண்ட்டை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற டென்ஸோடு ஆரம்பிப்போம். அதாவது பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணுற ஒரு டென்ஸ். அது ரொம்ப முக்கியமானது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி உபயோகப்படுத்துகிற சென்டென்ஸில் வர்றது அது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். அதனால் அதை வச்சு இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோம். சரி, பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு ஃபார்முலா ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. Past tense plus present tense. It is a combination of past and present. அதாவது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து சொல்கிற வாக்கியங்கள் அமைகிற ஒரு டென்ஸ். பார்ப்போம். இப்போ he has been writing his home assignment since morning. ஒருத்தன் வீட்டு பாடம் ஒரு பள்ளிக்கூடத்து போயணும், காலேஜ் போயணும், ஹோம்ஒர்க் he has been doing from the morning. காலம்பரையிலேருந்து எழுதிட்டு இருக்கான். அப்போ மத்தியானமோ ஏதோ சாயந்தரமோ கேட்குறாங்க. அப்போ அவனை பற்றி சொல்கிறப்ப எங்கே வேர் இஸ் ஹி, எங்கே இருக்கான் அந்த பையன் அப்படின்னா, now he has been writing his home assignment since morning. காலம்பரிலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். காலம்பர ஆரம்பித்தான், இன்னும் முடியலை. காலம்பருங்கிறது பாஸ்ட்டு. இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது மத்தியானமோ சாயந்தரமோ இருக்கலாம். அப்போ he has been writing his home assignment since morning. காலம்பர ஆரம்பித்தவன் இன்னும் முடிக்கலை, நடந்துக்கிட்டே இருக்கு இந்த வேலை. சரி, அடுத்தது வாங்க. they have been calling me for the past 3 days. 3 நாள் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போக முடியலை. அப்போ கூப்பிட்டது 3 நாளைக்கு முன்னாடி. நேற்று கூப்பிட்டுருக்கலாம், முந்தா நாள் கூப்பிட்டுருக்கலாம், போன வாரம் கூப்பிட்டுருக்கலாம். அது இருந்தாலும் அவங்க சொல்கிறது 3 days தான். முந்தா நாள், நேற்று, இன்றைக்கும் கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் they have been calling me for the past 3 days. சரி, அடுத்த 3வது பாருங்கள். you have been telling the same matter from last Monday. லாஸ்ட் மண்டேலேருந்து போன திங்கக்கிழமையிலேருந்து இதே விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ திங்கக்கிழமையிலேருந்து இன்றைக்கி என்ன கிழமையோ தெரியாது, ஏதோ ஒரு கிழமை, நிறைய நாள் கிழமை தாண்டி வந்துட்டு, அதனால் போன திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டெல்லிங் மீ லாஸ்ட் மண்டே. நவ் ஸ்டில் யூ ஆர் டெல்லிங் த சேம் திங் வித்தவுட் எனி சேஞ்ச். எந்த மாற்றமும் இல்லாமல் இதே விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டுருங்க. ஆரம்பித்தது பாஸ்டில், இப்போவும் சொல்லிட்டுருங்க ப்ரெசண்ட்டில். சரி, அடுத்தது. அப்போ கேள்வி சில பேரை கேட்கலாம். அதாவது ஒரு பிளாட்டோ வீடோ வாங்க போகிறப்ப அந்த ஏரியாவுக்கு போய் என்ன கேட்பீங்க, அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த ஏரியாவில் குடியிருக்கவங்கள போய் பார்த்து கேட்பீங்க. அப்போ முதல் கேள்வி என்ன கேட்பீங்க, முதல்ல உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, எவ்வளவு நாளாக இந்த ஏரியாவில் குடியிருக்கீங்க. இந்த கேள்வி, இந்த வீடு கட்டிட்டு வந்து எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? கொசு தொல்லை இருக்குமா, அதாவது திருடுற பயம் இருக்குமா, தண்ணி ஒழுங்காக வருமா, முனிசிபல் வாட்டரோ பஞ்சாயத்து போர்டு வாட்டரோ ஏதோ ஒழுங்காக வருமா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, ஸ்கூல் கிட்டே இருக்கா, மற்ற விஷயங்கள் கடைகள் கிட்டே இருக்கா, இதெல்லாம் கேட்பீங்க. இது கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு நிறைய நாள் இருந்திருக்கணும். நல்ல வேலை, நீங்கள் போய் கேட்க போகிற ஆள் நிறைய நாள் குடியிருந்தாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் குடியிருந்தாங்கன்னா, இல்லைங்க நானும் புதுசு தாங்க, இனிமேல் தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ எந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்க தமிழில், எவ்வளவு நாளாக இங்கே குடியிருக்கீங்க அல்லது எத்தனை வருஷமாக இங்கே குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அவங்க அப்போ என்ன கேட்பீங்க இங்கிலீஷில் என்ன அதுக்கு, ஹவு லாங் ஹேவ் யூ பீன் லிவிங் இன் திஸ் ஏரியா. ஹவு லாங், எவ்வளோ நாளாக இங்கே குடியிருக்கீங்க. அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. we have been living in this area after 2017. 2017 அப்புறம் இங்கே தாங்க குடியிருக்கோம், 2-3 வருஷமாக இருக்கோம்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறது அதிகானவங்கன்னு அர்த்தம். நிச்சயம் இந்த 3 வருஷத்தில் பல விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க இல்லையா. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு உங்களுக்காக. அப்போ மற்றவங்கள பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு சார், உங்களுக்காக வீடை போட்டு போயிட்டீங்க, அந்த போய் பாருங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு அப்படின்றார். ஓ, அவர்கிட்ட எவ்வளோ நேரமாக நிற்கிறாரு, ஐயோ ரொம்ப நேரம் நிற்கிறார் போட்டிருக்கே. சரி, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பீங்க, ஹவு லாங் ஹி ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் அஸ், எங்களுக்காக எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. சரி, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. பாஸ்ட்டையும் சேர்த்து ப்ரெசண்ட்டையும் சேர்த்து கேட்குறது. ஆரம்பித்தது பாஸ்ட்டு, ஸ்டில் இட் கண்டினியூஸ், இன்னமும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அல்லது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால்
present perfect continuous. அதுக்கு ஃபார்முலா has plus been plus ing, have plus been plus ing. அதே தான் present perfectல என்ன பார்த்தோமோ அதே சேம் it continues. சரி, அடுத்தது past tenseக்கு போயிடுவோம். இந்த past tense வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன், இருந்தாலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா past tense தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் சில சிம்பிளாக கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போதும். பாஸ்ட் டென்ஸில் எதை சேர்த்தா ப்ரெசென்ட் வெர்போட எதை சேர்த்தா பாஸ்ட் டென்ஸ் வெர்பா மாறுங்கிறத மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேண்டுகோள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஃபோன் அடித்து சொன்னாப்புல, அதாவது திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு. அவர் சொன்னது என்னென்னா, நான் உங்கள் இதை பார்த்தேன் சார், வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பெல் சிம்பிளை டச் பண்ண மறந்துட்டேன், அதனால் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் இனிமேல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் டச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் மறக்காமல் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கண்டினியூவஸாக அவர் வீடியோஸ் வில் ரீச் யூ கண்டினியூவஸ்லி வித்தவுட் எனி ஃபால் பேக். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம இதே செக்மெண்ட்டில் பாஸ்ட் டென்ஸை வேகமாக ஃபாஸ்ட் ட்ராக், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கேன். கிராமர் போர் அடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ட்ராக்கில் இந்த பாஸ்ட் டென்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் சொன்ன ஹேட், ஸ்பெஷாலிட்டி ஹேடுக்கு போயிடுவோம். இந்த செக்மெண்ட்டை எல்லாமே இந்த தேர்ட் செக்மெண்ட்டில் அது வரைக்கும் முடிஞ்சிடும். சரி, இது இப்போ பாஸ்ட் டென்ஸை பார்த்துருவோம். கடந்த காலம். இப்போ ப்ரெசண்ட்டில் கோங்கிறது பாஸ்டில் வெண்ட்டுன்னு வந்தது. ப்ரெசண்ட்டில் ஸ்பீக் அப்படிங்கிறது ஸ்போக், கிவ் கேவ், ட்ரிங்க் ட்ராங்க். இந்த மாதிரி வேர்ட்ஸே கொஞ்சம் மாறி வந்துடுது பாஸ்டில், இந்த பாஸ்ட் வெர்பு. அப்போ ப்ரெசண்ட் வெர்புக்கெல்லாம் பாஸ்டில் வர்றது சில வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாஸ்டில் வரும். சரி, அதே மாதிரி ஸ்பெண்ட், டீயில் முடிகிறது டீ, இந்த டி வந்து டீயாக மாறிடுது பாஸ்டில். அதே மாதிரி ரிசீவ், ஈயில் முடியுது, டி போட்டால் ரிசீவ்டு. அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸே மாறி வரும். டி வந்து டீயாக மாறும், ஈயோட முடிகிற வேர்டு டி வரும், அல்லது ஈ இல்லாததில் இடி வரும். அப்போ டி, இடி அல்லது டி, இந்த 3 வேர்ட்ஸில் முடிஞ்சு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு மாறிடுது பார்த்தோம். இதுதான். இது நிறைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வெர்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வேணால் பார்க்கலாம். நீங்கள் புக்ஸ்லேயோ அல்லது நெட்லேயோ வேறு எங்கேயோ பார்க்குறப்ப இந்த லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் வச்சு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு தெரிஞ்சுக்கலாம். சரி, பாஸ்ட் கண்டினியூஸுக்கு வாங்க. கடந்த காலத்தை பற்றி பேசியாச்சு. பாஸ்ட் கண்டினியூஸுங்கிறது கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். அதாவது ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்ல ஐஎன்ஜி வேர்டு முன்னாடி வந்து இஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆம் ப்ளஸ் ஐஎன்ஜி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டென்ஸ் தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசென்ட் கண்டினியூஸுக்கு ஈக்குவலண்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ். அது வந்து தொடர் நிகழ்காலம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸுங்கிறது தொடர் கடந்த காலம், அவ்வளோதான். கடந்த காலத்தில் நடந்து கொண்டே இருந்த ஒரு செயலை இப்போ குறித்து சொல்கிறது. ஐ வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் டூயிங் சம்திங், அப்போ தே வர் கோயிங் டு த மார்க்கெட். அதேமாதிரி ஹீ வாஸ் கோயிங் டு த காலேஜ், ஷீ வாஸ் கோயிங் டு த தியேட்டர். இது மாதிரி இந்த மாதிரி வர்றப்ப வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. போய்கொண்டு இருந்தான், செய்து கொண்டு இருந்தார்கள், நான் செய்து கொண்டு இருந்தேன், நீ பார்த்து கொண்டு இருந்தாய், அந்த மாதிரி. அதாவது கடந்த காலத்தில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை பற்றி குறிப்பிடுறதுக்கு இதெல்லாம் வரும். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். சரி, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் முடிஞ்சோடனே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போயிட போகிறோம். அதாவது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹேட். அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹேடுக்கு நெக்ஸ்ட்டு போயிட போகிறோம். இப்போ பாஸ்ட் டென்ஸை இதோட முடிச்சுக்கிறோம். ரைட், இப்போது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹேட் அப்படின்னு சொன்னல, அதை இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிற ஃபார்மில் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹேடை பார்த்துருவோம். ஐ, யூ, வி, ஹீ, ஷீ, இட், தே எல்லாத்துக்கும் ஹேட் ப்ளஸ் பிபிஎல் தான் போடணும். சரி, ஐ, யூ, வி, ஹீ, ஷீ, இட், தே ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பிபிஎல். இதுதான்.
இப்போ இதுக்கு என்ன டெஃபினேஷன்? கடந்த காலத்தில் நடந்த 2 நிகழ்வுகள். கடந்த காலத்தில் அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் நடந்திருந்தா முதல் நிகழ்வுக்கு had ப்ளஸ் பிபிஎல் போடணும், அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இரண்டாவது நிகழ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ் போட்டால் போதும். இது ஒரு யூஸ். இந்த ஹேடுக்கு ஒரு யூஸ் சொல்லியாச்சு. ரெண்டாவது யூஸ், கடந்த காலத்தை தேதி, மாதம் அல்லது வருடம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது had ப்ளஸ் பிபிஎல். சரி, கடந்த காலத்தை தேதி, மாதம் அல்லது வருடம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது had ப்ளஸ் பிபிஎல். அதான் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையில் நடந்ததை சொல்கிறப்ப நம்ம இந்த had ப்ளஸ் பிபிஎல் போடுறோம். எதுவுமே சொல்லலையா அப்படின்னா வெறும் பாஸ்ட் டென்ஸில் சொல்லிடுவோம். சரி, இந்த 2 யூஸ் தெரியுதாப்பா உங்களுக்கு? சரி, அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு, அதான் கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் நடந்தால் முதல் நிகழ்வுக்கு ஹேட் போட்டு யூஸ் பண்ணணும், ஹேட் ப்ளஸ் பிபிஎல் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நிகழ்வுக்கு சாதாரண பாஸ்ட் டென்ஸு போட்டால் போதும். சரி, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு, when I reached the bus stop, the bus had already gone. சரி, நான் பஸ் ஸ்டாப்புக்கு போனது லேட், ஆனால் பஸ்ஸு முன்னாடியே போயிட்டு, நான் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ் போயிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்வு என்ன? பஸ் வந்தது, நான் போய் பஸ் ஸ்டாப்புக்கு சேர்ந்தது இரண்டாவது நிகழ்வு. அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்வுக்கு the bus had already gone. ஃபஸ்ட்டு நிகழ்வுக்கு அப்படி போட்டாச்சா? when I reached the bus stop, the bus had already gone. சரி, அடுத்தது, அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷனை சொல்லிடுறேன். ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது, ஒரு மேரேஜ் ஹால், அதாவது கல்யாண மண்டபம். உங்கள் ஊர்லேயோ இந்த ஊர்லேயோ ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் நீங்கள் ஒரு குரூப், நீங்கள் நின்றுக்கிட்டீங்க. அப்போ ஒரு குரூப் வர்றாங்க, ஒரு 5-6 பேர் வர்றாங்க. அப்படி வர்றப்ப அந்த கல்யாண வீட்டுக்காரங்க பங்காளிகள் யாராவது வாசலில் நின்றுக்கிட்டு பன்னீர், இந்த பூ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கல்யாணத்தோட ஷெட்யூல் டைம் என்ன? 9 to 10 அப்படி வச்சுக்குவோம். 9 to 10 அப்படி இருக்கப்போ அவனுக்கு வர்றது 12 மணிக்கு மேலே வர்றான். அப்படி என்ன சொல்லுவாங்க? இப்போ இங்கே நிற்கிற ஆளுங்க அவங்கள பார்த்து, வர்றவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏய் கல்யாண பத்திரிக்கைகள் டைம் பார்த்தில்ல, 9 to 10 தானே, இப்போ 12 மணிக்கு மேலே வர்றியே, சாப்பாட்டுக்கு தானே, சாப்பாட்டுக்கு வந்துட்டீங்கப்பா நல்லா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவனும் இல்லை இந்த டயர் பஞ்சர் ஆகிட்டு அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்தது இந்த கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குரூப் வர்றாங்க. ஒரு 12:30 மணி போல் ஒரு குரூப் வருது. நல்ல வேளை அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற ஆளுங்க இல்லை, உள்ளே போயிட்டான், ஒரு பந்தி பரிமாறுற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஏற்கனவே வந்திருந்தாங்கள ஒரு குரூப், திட்டு வாங்கிட்டானே, அந்த குரூப்பு நிற்கிது. அந்த குரூப்பை புதுசாக வந்தாலும் அந்த குரூப் கேட்பான், என்னப்பா நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களாடா அப்படின்னு. இல்லைப்பா, நாங்களும் இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தோம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். நாங்கள் வர்றதுக்குள்ளே மாப்பிள்ளை தாலி கட்டிட்டான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் லேட்டாக வந்ததுக்காக வேறு திட்டு வேறு வாங்கிக்கிட்டோம். நல்ல வேளை நீ வர நேரத்தில் இவனுக்கு ஆள் இல்லை, இவனெல்லாம் உள்ளே போயிட்டான், என்ட்ரன்ஸில் இருந்தவெல்லாம் உள்ளே போயிட்டான், சொந்தக்காரன், நல்ல வேளை தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை தாலி கட்டிட்டான். இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். when we reached the marriage hall, the bridegroom had already put the holy knot. when we reached the marriage hall, the bridegroom had already put the holy knot. சரி, இந்த ஹோலி நாட்டுங்கிறது என்ன? தாலி. தாலிக்கு இங்கிலீஷ் வேர்டு ஈக்குவலண்ட் வேர்டு இல்லை, சரியான வேர்டு இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் கல்ச்சரில் தாலிங்கிறது ஒன்று இல்லை. அதனால ஹோலி நாட் அப்படிங்கிற வேர்டை போடுறோம். புனித முடிச்சு அப்படிங்கிற வேர்டு தான் போட்டிருக்கோம். இது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதை சிம்பாலிக்காக ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹேடோட யூஸ் ஞாபகம் வந்துடும். மாப்பிள்ளை தாலி கட்டினது முதல் விஷயம், அவங்க ரீச் அந்த மேரேஜ் ஹாலுக்கு ரீச் ஆனது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது விஷயத்தை பாஸ்ட் முதல் விஷயத்தை ஹேட் போட்டு பிபிஎல் போட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி சொல்லியிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இது சிம்பாலிக்காக அந்த கல்யாண மண்டபத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேடு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற உதாரணம் வந்துடும். தாராளமாக அது சிம்பாலிக்காக ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த ரெண்டாவது யூஸ் சொன்னால கடந்த கால தேதி, மாதம் அல்லது வருடம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுதுன்னு அந்த ஹேட் ப்ளஸ் பிபிஎல் போகணும்னு சொல்லலை. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மூணாவது, ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ட்ரைனிங் இன் 2017 இயர் சொல்லியிருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள், நான் கடைசி எக்ஸாம்பிள், தே ஹேட் விசிட்டட் அவர் ஹவுஸ் டூரிங் லாஸ்ட் சம்மர். தே ஹேட் விசிட்டட் அவர் ஹவுஸ் டூரிங் லாஸ்ட் சம்மர். இந்த லாஸ்ட் சம்மருங்கிற பாஸ்ட் பீரியடில் ஒரு எல்லையை சொல்லியிருக்கு, குறிப்பிட்ட காலத்து. அதனால் ரெண்டாவது யூஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுங்கிற பேரில் ஹேடோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்துட்டோம்.
இதோட நம்ம தேர்ட் செக்மெண்ட்டை முடிச்சுக்கிறோம். ஃபோர்த்து செக்மெண்ட்டில் நம்ம WH கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். WH கொஸ்டின்ஸ் வர்றப்ப டூ, டஸ்ஸு, டிட் இது மூணும் பார்த்துட்டு அது அப்படியே அந்த WH கொஸ்டினுக்கு போயிடணும். ஏன்னா இது மூணும் அந்த WH கொஸ்டின் அதிகம் வரும். அதனால டூ, டஸ்ஸு, டிட் இது மூணு கொஸ்டினாக வர்ற மாதிரி உள்ள பேட்டர்னை பார்த்துட்டாலே இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் இப்போ தான் நுழையிறோம். we are entering now only we are entering into the actual spoken English, actual sentence pattern கொஸ்டின்ஸில் போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் தான் மெயின். பெரும்பாலும் பிகினராக இருந்தீங்கன்னா இப்போ if you want to speak with somebody, you are a beginner in spoken English. இப்போ எப்படி ட்ரை பண்ணுவீங்க? டோன்ட் லெட் அதர்ஸ் டு ஸ்பீக் ஃபர்ஸ்ட். இப்போ எதிராளியே நீங்கள் முன்னாடி பேச விட்டுற வேண்டாம். நீங்கள் கொஸ்டினை கேளுங்க. கொஸ்டின் கேட்குறது ஈஸி. அதனால் கொஸ்டினை முதல்ல வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பதில் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்காக தான் கொஸ்டின் ஃபார்ம்ஸை வச்சு ஆரம்பிக்கிறோம். டூ, டஸ், டிட்டை வச்சு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுற அந்த விஷயத்தை நம்ம ஃபோர்த்து செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஒன்ஸ் அகெயின் ஐ ரிமைண்ட் யூ, ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை அல்லது சப்ஸ்கிரைப் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு உடனே அந்த பெல் சிம்பிள் வருது இல்லை, அதையும் டச் பண்ணிட்டுங்க மறந்துடாமல். அப்போ தான் வீடியோஸு உங்களுக்கு வரும்னு நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சில பேர் மறந்துடுறாங்க. அதனால் மறந்துட்டு அப்புறம் வெறும் சப்ஸ்கிரைப் அமுக்கிட்டு விட்டுறாங்க. பெல் சிம்பிள் அமுக்காம விடுறதுனால அவங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்காம போய்டுற வாய்ப்பு இருக்குது. அதையும் சில பேர் சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் அது ரெண்டையும் செஞ்சுருங்க. Next fourth segment we will meet again, and until then, goodbye.